Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மக்களவைத் தேர்தலுக்காக வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த தொகை சமூக ஊடகங்களில் தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அரசியல் கட்சிகள் பணத்தை வாரி இறைப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் செலவினங்களுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களின் போது வாக்காளர்களுக்கு வழங்கும் ஒரு கோப்பை தேநீருக்கு கடந்த தேர்தலின் போது 10 ரூபாய் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த விலை நிர்ணயத்தில் மாநிலத்திற்கு ஏற்ப வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக, சென்னையில் ஒரு கோப்பை தேநீருக்கான செலவு 10 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காஃபிக்கு 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் தேர்தல் ஆணையம் விலையை உயர்த்தி நிர்ணயம் செய்திருக்கிறது. அதே நேரம் கடந்த முறை சிக்கன் பிரியாணிக்காக 180 ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதித்த தேர்தல் ஆணையம் இந்த முறை அதில் 30 ரூபாயை குறைத்து 150 ரூபாயாக விலை நிர்ணயித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையின் போது தேநீருக்கும் சமோசாவுக்கும் 15 ரூபாய் செலவழிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் இந்த விலை நிர்ணயத்தில் நிறைய வித்தியாசம் காணப்படுகிறது. அங்கு ஒரு கோப்பை தேநீருக்கான செலவு 7 ரூபாயாகவும், சமோசாவுக்கான செலவு 7 ரூபாய் 50 பைசாவாகவும் மட்டுமே செலவழிக்க வேண்டும் என கராராக தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். உணவு மட்டுமின்றி பூக்கள், மாலைகள், கூட்டம் நடக்கும் இடத்துக்கான வாடகை, விளம்பர பதாகைகள் என அனைத்து விதமான தேர்தல் பணிகளுக்கும் எவ்வளவு ரூபாய் வரை செலவழிக்கலாம் என விலையை நிர்ணயித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதேபோல் மொத்த தேர்தல் செலவினங்களை எடுத்துக்கொண்டாலும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபாடு நிலவுகிறது. ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் தேர்தல் முடியும் வரை 95 லட்சம் வரை செலவழிக்க அனுமதி தரப்பட்டுள்ளது. அதே நேரம் அருணாச்சல பிரதேசம், கோவா மற்றும் சிக்கிமில் ஒரு வேட்பாளர் 75 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவழிக்க முடியும். தற்போதைய பணவீக்கத்துடன் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த விலை ஒத்துப்போகாமல் இருப்பதால் சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.